ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்மணிஸ் காதல். என்னடா ஜங்குக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், நானும் ஒரு பிடிஎஸ் ஆர்மி தான். நான் என்னோடய ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பிடிஎஸ் ஆர்மி. இப்போ நான் என்னோடய காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பெட்டல்ஸ், அதே மாதிரி ஸ்டோரி பிடிச்சிருந்தாலோ இல்லை பிடிக்கலனாலோ என்னவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். அதே மாதிரி ஏதாவது ஸ்டோரியில் சேஞ்ச் ஏதாவது பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். இந்த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டில் நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் அண்ட் ஜங்குக் 2 பேரும் 15 வயசுலேருந்து ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க. இது எப்படி லவ் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. பிகாஸ் ஜங்குக் உங்களோட அத்தை பையன். நீங்கள் ஒரு இந்தியன், ஜங்குக்கோட அம்மாவும் ஒரு இந்தியன் தான். பட் ஜங்குக்கோட அப்பா ஒரு கொரியன். ஜங்குக்கோட அப்பாவும் உங்கள் அத்தையும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாட்டியும் அவங்க கூடயே சேர்ந்து கொரியாலேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் உங்களோட காலேஜ் அண்ட் ஸ்கூல் லீவ்ஸ்க்கு மட்டும் எப்பவும் கொரியா போய் உங்கள் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. நீங்களும் ஜங்குக்கும் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு அவனுக்கு நீங்கன்னு சொல்லி தான் உங்களை வளர்த்தாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி லவ் வந்துச்சுன்னா தெரியாது. ஜஸ்ட் லைக் தட், அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே ஒரு லவ்லி டவ்லி கப்பிள்ஸாக தான் இருப்பீங்க. அண்ட் ஜங்குக் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான். உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நீங்களும் எவ்வளவோ வாட்டி அவன்கிட்ட அந்த பழக்கத்தை விட்டுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. பட் அவன் கேட்குற மாதிரியே தெரியல. உங்களுக்கும் ஜங்குக்கும் அந்த டாபிக் எடுத்தால் மட்டும் எப்பவும் சண்டை வந்துடும். அண்ட் ஜங்குக்கும் கோச்சிட்டு போயிடுவான். உங்கள் கூட கோச்சிட்டு போனான்னா அவன் எச்சாதான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான். ஸோ நீங்களே அந்த சண்டையை முடித்து எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி பேச வச்சுருவீங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் சண்டை வரும். மற்றபடி நீங்கள் 2 பேரும் ஒரு லவ்லி டவ்லி கப்பிள்ஸ் தான். சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஏய் கண்மணி, கண்மணி எழுந்துடுறி, காஃபி கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஜங்குக், ஏன்னா இப்படி என்ன தொல்லை பண்ற? என் ஆசை கொத்தமல்லியே, எழுந்துடுறி. ஜங்குக், நானே இப்போதான் என் காலேஜ்லாம் முடிஞ்சு லீவுக்கு என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கேன். அது பொறுக்கலையா அவனுக்கு? வாடி என் தங்கம் அப்படின்னு உங்களை தூக்கி அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். என் ஆசை கொத்தமல்லியே, இப்போ தான் தனியாக ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. இப்போ தான் உன் அம்மாவும் உன் மாமியாரும் வெளியே போயிருக்காங்க. அதான் கொஞ்ச நேரம் அப்படியே அப்படின்னு உங்களை சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். மார்னிங்கே ஆரம்பிக்காதுடா பொறுக்கி, வெளியே போடா அப்படின்னு அவனை லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஹே கண்ணனி, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? நீ ஃபஸ்ட்டு குடிக்கிறதுன்னு தெரியும், அப்போ தான். கண்மணி, எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம 2 பேரும் பேசும்போது அதை பற்றி பேசாதன்னு. ஜங்குக், இப்போ ஏன் நீ கத்துற? சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். சரி, சாரி. எனக்கு நீ அதை பற்றி பேசினா கோவமாக வரும்னு உனக்கு தெரியும்லடி. ஏன் இப்படி பண்ணுற? சரி, சாரி. சரி அப்படின்னு ஜங்குக் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்போ உங்கள் அத்தையும் அம்மாவும் பேசிட்டு வர சவுண்ட் கேட்குது. ஜங்குக் உடனே உங்களை தள்ளி விட்டு இறங்குறான். எருமை தள்ளி விடுறா. கண்மணி, கண்மணி எழுந்துட்டியாமா அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. தோ அத்தை, எழுந்துட்டேன் இப்போ தான் அப்படின்னு அப்படியே அந்த காஃபி எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்க. என்னடா காஃபி கொடுத்துட்டல, வெளியே கிளம்பு. உனக்கு கண்மணி ரூமில் என்னடா வேலை? மீ ஏன் இப்படி பண்ணுற? போடா வெளியே. சரி போகிறேன். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே காஃபி குடிக்கிறீங்க. இப்படியே உங்கள் லீவ் எப்பவும் போல் நல்லா போயிட்டுருக்கு. செக்கு கூட அப்பப்போ சண்டை, அப்புறம் நிறைய ரொமான்ஸ்னு உங்கள் லீவும் முடிய போகுது. இன்னும் 1 வீக் தான் இருக்குது நீங்கள் இந்தியா ரிட்டர்ன் போகிறதுக்கு. கண்மணி, அதுக்குள்ளே லீவ்லாம் முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் உன்னை பார்க்க முடியுமா? அச்சோ, ரொம்ப நடிக்காதடா பொறுக்கி. எப்படா நான் கிளம்புவேன், எப்படா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலான்னு தானே காத்துட்ருக்க.
அப்படி இல்லை, லைட்டாக அப்படிதான். அட பாவி, நான் விளையாட்டுக்கு கேட்டால் நிஜமாவே தான் போகிறேன்னு சொல்கிறியா? அடியே, என் ஆசை பட்டாணி, அப்படி இல்லடி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அது உனக்கே தெரியும். நம்பிட்டேன், போடா. இப்போ ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே சாஃப்டாக உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணுறான். போடா எருமை, அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணுன்னு சொல்லிட்டல்ல, ஓ கிளம்பு. இன்னும் என் கூட என்ன பண்ணுற? செல்லக்குட்டி, இங்கே வாடி அப்படின்னு உங்களை அப்படியே கொஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கான். அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜேக்குக்கு ஒரு கால் வருது. நீங்கள் தான் ஃபோனை கையில் வச்சுருக்கீங்க, அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஜேக்கு குளிக்க போயிருக்கான். நீங்கள் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே, டே பேபி என்னடா பண்ணுற, இவ்வளோ நேரமாடா குளிக்க? ஹலோ, யார்? இப்போ ஜங்குக் வேகமாக வந்து உங்ககிட்ட இருந்து ஃபோனை பிடுங்குறான். என்ன பண்ணுற ஜங்குக்? யார் அது? அவன் ஏன் உன்னை பேபின்னு கூப்பிடுறான்? ஹே, என்னடி இது? அதான் சொன்னான்ல, ஒரு பொண்ணு எங்கள் காலேஜில் நான் ஒன் சைடாக லவ் பண்ணுதுன்னு. அவள் தான் அப்படியே அடிக்கடி. அவளை விட நீ ஏன் ஜங்குக்கு அவன் நம்பரை பிளாக் பண்ணாமல் வச்சுருக்க? என்ன நடக்குது? ஏய், என்னடி சந்தேகப்படுறியா? இதாண்டி பொண்ணுங்க புத்தி. பொண்ணுங்க புத்தியா? இதுவே நான் ஒரு பையன் கூட இன்னொரு வாட்டி வேற ஒரு பையன் கூட போகிறத பற்றி பேசுனேன், வயசுலேருந்து அப்படியே டியர்ஸ் அவுட் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கை நீட்டி ஜங்குக்கு அடிக்கிறது. ஆமாண்டி, நான் அப்படி தான் அவகிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், பட் ஃப்ரெண்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஷீஸ் மை ஃப்ரெண்ட். அது எப்படி ஜங்குக்? உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு கூட நீ ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஆமாண்டி, அப்படி தான். உன் சந்தேகத்துக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. பிடிச்சிருந்தா இரு, இல்லைன்னா போயிட்டே இருடி மயிறு. சரிடா, நான் போயிட்டுறேன், போடி அப்படின்னு அவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். அவன் வெளியே போனவன் அன்னைக்கு நைட் வரைக்கும் வரவே இல்லை. நீங்களும் ஒரேடாக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. எங்கே இருக்கான்னு கால் பண்ணி கேட்போன்னு, கொஞ்சம் நம்ம தான் ஓவராக பண்ணிட்டோன்னு உனக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜேக்குமா? டேய் பட்டு, எங்கடா போன? சாரி, என் தப்பு தான், வீட்டுக்கு வாடா. அந்த சைட்லேருந்து ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குது. அது வேற யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசின பொண்ணு தான். அவன் வரமாட்டான், இன்னைக்கு நைட் இங்கே தான் இருக்க போகிறான் அப்படின்னு கால் சடனாக கட் ஆகுது. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் அவுட் ஆகுது. என்னங்க அந்த பொண்ணு கூட அப்படின்னு நீங்கள் திரும்ப கால் பண்ணுறீங்க. பட் ஃபோன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, எடுக்கவே இல்லை. ஏன் ஃபோனை எடுக்க மாட்டான் ஜங்கு அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கு மார்னிங் தான் வீட்டுக்கு வரான். அவன் உங்ககிட்ட பேசவே இல்லை, ஏன் உங்கள் ஃபேஸை கூட பார்க்கல. நீங்களும் அவன்கிட்ட பேசலை. எப்போவும் நீங்களே தான் அவன்கிட்ட போய் பேசுவீங்க, இன்னைக்காவது அவனா வந்து உங்கள்கிட்ட பேசட்டும்னு வெயிட் பண்ணுறீங்க. இப்படியே இந்த வீக் போகுது. இந்த வீக் ஃபுல்லாக ஜங்குக்கு உங்கள்கிட்ட பேசவே இல்லை. நீங்களும் அவனை பார்த்துட்டே தான் இருப்பீங்க, அது அவனுக்கும் தெரியும். பட் உங்களை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறான், ஏன்னு உங்களுக்கே தெரில. அப்படியே அந்த வீக் ஃபுல்லாக போகுது. இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்தியாவுக்கு ரிட்டன் ஃப்ளைட். உங்கள் அத்தை மாமா எல்லோரும் உங்களை போர்டிங் பண்ண ஏர்போர்ட் வந்திருக்காங்க. பட் ஜங்குக்கு மட்டும் வரவே இல்லை. சரி, நீங்களே பரவாயில்ல நம்மளே கால் பண்ணலான்னு அவனுக்கு கால் பண்ணுறீங்க. கால் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, அவன் எடுக்கவே இல்லை. உங்கள் ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆச்சு. இப்போ நீங்கள் தான் லாஸ்ட்டாக போர்டிங் பண்ணுற இடத்துல நிற்கிறீங்க. அத்தை, ஜங்குக்கே வரல அத்தை. அவன் ஏதோ முக்கியமான வேலைன்னு வெளியே போனாமா. மார்னிங் போனவன் தான், வரவே இல்லை. நீ கிளம்பு, நான் அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். இல்லை அத்தை, நான் கால் பண்ணேன், ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. சரிம்மா, போர்டிங்க்கு டைம் ஆச்சு பாரு, நீ கிளம்பு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ட்ராப் ஆகுது. நீங்கள் போர்டிங் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் ஏறுறீங்க. நீங்கள் இந்தியா வந்துட்டீங்க. பட் உங்களுக்கு ஜங்குக்கிட்டேருந்து எந்த ஒரு காலும் எந்த ஒரு மெசேஜும் இல்லை. நீங்களும் இந்தியா வந்ததுலேருந்து கால் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் கால்ஸுக்கு அவன் எந்த ரிப்ளையும் பண்ணுறதில்ல.
நீங்கள் ஜங்கு கூட அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ அத்தை. அத்தை நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. கண்மணி, நீ எப்படி இருக்க? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கோம் அத்தை. ஜங்குக்கு எங்க? ஜங்குக்கா? அவன் காலையில் வெளியே போனாம்மா, வரவே இல்லை இன்னும். ஏன், என்னாச்சு? உங்கள் 2 பேருக்கு ஏதாவது சண்டையா என்ன? அவனும் இப்போல்லாம் அதிகமாக உன்னை பற்றி என்கிட்ட பேசுகிறதே இல்லையே. இல்லை இல்லை அத்தை. என்னத்த? என்னை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதே இல்லையா? ஆமாம் கண்மணி, நீங்களாம் கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு கூட என்கிட்ட கேட்கலம்மா. அவன் பாட்டுக்கு நைட்டு வந்தான், போய் படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் உன் பேரையோ இல்லை உன்னை பற்றியோ அவன் என்கிட்ட பேசவே இல்லை. என்னாச்சுமா? ஏதாவது சண்டையா? அது மட்டும் இல்லாமல் கண்மணி, அவன் டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வராம்மா. குடிச்சிட்டு வீட்டுக்கு வரானா? என்னத்த சொல்கிறீங்க? ஆமாம் கண்மணி, அவன் டெய்லி குடிக்கிறான். அதான் நான் உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். இல்லை, அது சரி கண்மணி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 2 பேரும் பேசி சரி பண்ணுங்கம்மா. அவன் போக்கே சரியில்லை, டெய்லியும் குடிக்கிறான். கொஞ்சம் பார்த்துக்கோ கண்மணி. சரிங்க அத்தை. சரி சரி, நான் வச்சிடுறேங்க அத்தை. சரி கண்மணி அப்படின்னு நீங்கள் அவங்க கால் கட் பண்ணிட்டு அப்படியே திரும்ப ஜங்குவுக்கு கால் பண்ணுறீங்க. பட் அவங்க கால் எடுக்கவே இல்லை. எப்பவும் போல் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. மெசேஜ் நிறையா பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், என் தப்பு தான், பேசு. நான் உன்னை சந்தேகம்லாம் படலடா. நார்மலாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வர கோவம் தாண்டா அது. பேசுடா அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க. எந்த ரிப்ளையும் இல்லை, அவன் ஆன்லைன்லேயும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியும் 1 மந்த் ஆகுது. இந்த 1 மந்தில் நீங்கள் ஜங்குக்கு கெஞ்சாத நாளே இல்லை. டெய்லியும் மெசேஜ் பண்ணுவீங்க, டெய்லியும் கால்ஸ் பண்ணுவீங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த 1 மாதமாக எந்த ரிப்ளையும் உங்களுக்கு வரவே இல்லை. டெய்லி நைட்டு நீங்கள் அழுவீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு. ஜங்கு, சாரி ஜங்கு, என் தப்பு தான்டா, பேசாமல் போகாதடா ஜங்கு, சாரிடா அப்படின்னு அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க. எப்பயும் போல் எந்த ரிப்ளையும் இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜ் போயிடுறீங்க. கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அப்படியே குனிஞ்சு டெஸ்க் அடியில் உட்காந்து பேசுகிறீங்க. ஹலோ மா, கிளாஸில் இருக்கேம்மா, ஏம்மா கால் பண்ணியிருக்க? கண்மணி, அது பாட்டிக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கான், நம்ம இன்றைக்கே கொரியா போகணும், கிளம்பி வரியா? வா அப்படின்னு கால் கட் பண்ணுறாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? அப்போது உங்களுக்கு ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு சைடு ஜங்குக்க பார்க்க போகிறோன்னு ஒரு மாதிரி அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பேக் எடுத்துகிட்டு வெளியே ஓடிடுறீங்க. உங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்றீங்க. மா, என்ன சொல்கிற? என்னாச்சு பாட்டிக்கு? அது என்னன்னு தெரில கண்மணி, நம்ம என்னன்னு போய் அங்கே பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் சீரியஸாக, டாக்டரு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. வா கண்மணி, வந்து பேக் பண்ணு அப்படின்னு பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. மீ, நம்ம போகலாம், பட் நீ அத்தைக்கோ இல்லை மாமாக்கோ இல்லை ஜங்குக்கோ நானும் வரேன்னு சொல்ல வேணாம், சரியா? உங்கள் அம்மாவும் பெருசாக மைண்ட் பண்ணிக்காங்க. சரி ஓகே, வா வந்து பேக் எடுத்து வை. அப்படியே நீங்களும் உங்கள் அம்மாவும் பேக்ஸ்லாம் பேக் பண்ணுறீங்க. நைட் ஃப்ளைட்டு. நெக்ஸ்ட் டே கொரியாவில் ரீச் பண்ணுறீங்க. கேப் பிடிச்சி உங்கள் அத்தை பாட்டி வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் உள்ளே போனதுமே ஜங்குக்கை தான் தேடுறீங்க. அங்கே அவன் இல்லை. கண்மணி வாமா அப்படின்னு உங்கள் அத்தை உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் உங்களையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. போய் உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. அப்போ டாக்டர், அவங்க பல்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நேற்றை விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
அவங்க ஹெல்த் நல்லா தான் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற டேப்லெட்ஸ்லாம் அவங்களுக்கு டெய்லியும் கொடுங்க. சரியாயிடும்னு நினைக்கிறேன். நேற்றை விட இன்றைக்கி ரொம்பவே பரவாயில்ல. ஓகே, அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு வெளியே போயிடுறாங்க. அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அத்தைக்கு எல்லாருக்கும் ரிலீஃபாக இருக்குது. நீங்களும் உங்கள் பாட்டியை அப்படியே பார்த்துட்டு, பாட்டி உடம்பு பார்த்துக்கோ பாட்டி, ஏன் இப்படி பண்ணுற, சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு உங்கள் பாட்டிக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டு எல்லோரும் ரூமை விட்டு வெளியே வரீங்க. உங்கள் பாட்டியை பார்த்துட்டு வெளியே வரீங்க. அத்தை, சங்குக்கு எங்க? அவன் ஏதோ கெஸ்ட்டை கூப்பிட்டு வரேன்னு வெளியே போனாமா. வீட்டுக்கு வருவேன், லன்ச் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போனான். மார்னிங் போனவன் இன்னும் வரவே இல்லை. ஓ, ஓகே அத்தை. அப்போ கரெக்டாக பைக் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அத்தை, அவன்கிட்ட நானும் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க. நான் போய் கிச்சனில் ஒளிஞ்சிக்கிறேன், அவனே வந்து என்னை பார்க்கட்டும் அப்படின்னு நீங்கள் கிச்சனுக்கு ஓடிடுறீங்க. மீ மீ எங்கே இருக்க, நீ உள்ளே வா அப்படின்னு சங்குக்கு ஒருத்தரை கூப்பிட்டு உள்ளே வரான். இங்கே தாண்டா இருக்கேன். என்னடா இப்போது? உங்கள் அத்தைலாம் வந்திருக்காங்க. இவ்வளோ நேரமா சங்குக்கு வர்றதுக்கு? ஆமாம், யார் இந்த பொண்ணு? அதுவா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் மீ. அப்போது கிச்சனில் இருந்து எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி உடனே திரும்பிக்கிறான். உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது, த்ரோட்லாம் டைட் ஆகுது, என்னால் எதுவுமே பேச முடியல. அப்படியே உங்கள் பல்ல கடிச்சிட்டு நீங்கள் டியர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுருக்கீங்க. அத்தை, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. கண்மணி நில்லுமா. ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கல, அப்படியே ஓடிடுறீங்க. டேய் ஜேகே, என்னடா இது? மா, இவ வரலன்னு தானே சொன்னீங்க, என்னம்மா இது? ஒழுங்கா அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியே போயிடு ஜேகே. ஜேகே ஒன்றுமே பண்ண முடியாமல் அவளை கூப்பிட்டு வெளியே போகிறான். அப்படியே வெளியே வந்துட்டான். சாரி பேபி. ரியா, கோச்சுக்காத. நான் இன்னொரு நாள் உன்னை வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வா, இப்போ நான் உன்னை வீட்டில் விட்டுறேன். இட்ஸ் ஓகே பேபி, நீ அவங்கள பாரு, நானே கேப் பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு ஃபோனில் கேப் புக் பண்ணுறா. சாரி பேபி, எல்லாம் கண்மணினால தான். பேபி நீ ஒரி பண்ணாத, விடு அப்படின்னு ஸ்லோவாக அவனை கிஸ் பண்ணுறா. இதெல்லாம் நீங்கள் உங்கள் பால்கனியில் நின்று பார்க்குறீங்க. ஐஸ்லேருந்து டியர்ஸ் நிற்காமல் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போய் ஷவர் ஆன் பண்ணி அது கீழே நின்று அழுகிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வரீங்க. பார்த்தா ஜேகே உங்கள் பெட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் உடனே திரும்பி ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறதுக்காக திரும்புறீங்க. கண்மணி நெல்லு. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகுறீங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற ஜேகே? என்ன பேச போகிற? அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லவா? என்னடா அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போறியா? என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லைல்ல? அவ்வளோதானே ஜேகே நான் உனக்கு? சாரி கண்மணி. சாரியா? நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. எனக்கு இப்போ கூட உன்ட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்ன சொல்ல புரிஞ்சுக்கே? சரி பரவாயில்ல சொல்லு. அப்புறம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன்ல, சொல்லு. வந்து உட்காரு அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அவன் திரும்ப வந்து பெட்லேயே உட்காந்துக்கிறான். அன்றைக்கே நான் வந்துட்டு சண்டை போட்டேன்ட்டு
வெளியே போனேன்ல. ஆமாம், நான் போய் நல்லா குடிச்சிட்டு போதையில் உனக்கு கால் பண்ணுறேன்னு நினச்சி அவளுக்கு கால் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஜேகே சொல்கிறத கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் அவள் என்னை அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டா. நான் கண்ட்ரோலில் இல்லாதனால அவள் கூட இப்போ உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் லெஃப்ட் ஆகுது. ஜேகே அதை பார்த்த உடனே உங்ககிட்ட வரான். ஒரு அடி என்கிட்ட எடுத்து வைக்காத ஜேகே. கண்மணியோட வேற முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். ஜேகே அப்படி பின்னாடி போகிறான். இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் பேச முடியல கண்மணி. எனக்கு அவ்வளோ கில்ட்டாக இருந்துச்சு. அதான் 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 என்னடா, அதான் அவன் கூட சேர்ந்து மொத்தமாக என்னை கழட்டி விட்டல, என் சீட் பண்ணிட்டல. சீட்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாத கண்மணி. ஐம் சாரி, ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோ. சாரியா? யூ ஆர் சாரி? சாரி வச்சு என்ன செக் பண்ணுறது? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்டா. நான் உன்னை நம்பியிருப்பேன், உன்னை திரும்ப ஏற்றுட்டு இருந்திருப்பேன். உன் கண்மணி உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும் தானே ஜேகே. ஐம் சாரி கண்மணி, அல்லாதடி ப்ளீஸ். நீங்கள் அப்படியே உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு, சரி ஜேகே, இப்போ கூட ஒன்று என்கிட்ட திரும்பி வந்துடுறா. ஜேகே அப்படியே ஷாக் ஆகி பின்னாடி போகிறான். இல்லை கண்மணி, யூ டிசர்வ் பெட்டர். உன்னை மட்டுமே லவ் பண்ணுற ஒரு பையன் உனக்காக கண்டிப்பாக கிடைப்பான். நான்லாம் ஒருத்தலடி வேணாடி. நான் எனக்கு நீ தாண்டா வேணும். என்னால் உனக்கு உண்மையாக கூட இருக்க முடியலடி. நான் உனக்கு தான் உண்மையாக இருக்கல, நான் ரியாக்காவது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு அப்படியே உங்கள் ஹார்ட்டில் யாரோ கத்தி வச்சு குத்துற மாதிரி அவ்வளோ வலிக்குது. தேம்பி அழுறீங்க. ஜேகேனால அதை பார்க்க முடியல. அப்படியே அவன் உங்ககிட்ட உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறான். அப்படியே உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி விட்டு, ஐம் சாரி கண்மணி, யூ டிசர்வ் பெட்டர். என் கண்மணி இதுக்கெல்லாம் டிசர்வ் இல்லை. அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். அழாதடி அப்படின்னு அவனும் அழுறான். நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனை ஹக் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 10 minutes 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி சரி ஜேகே சரி. நீங்கள் சரின்னு மட்டும் சொன்னோன்னையும் அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் வேறு எதுவுமே பேசலை. அவன் சரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே நீங்கள் அப்படியே ஃப்ளோரில் உடஞ்சி போய் விழுறீங்க. உங்களுக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. நான் அவ்வளோதானா ஜெயிக்க உனக்கு? அவ்வளோதான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு பக்கத்தில் ஏதாவது உங்கள் ஹேண்டை கட் பண்ணிக்க இருக்கான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா ஞாபகம் வருது. நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே தரையிலே படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே இந்த 2 days போகுது. நீங்கள் ஜேகே ஃபேஸை கூட பார்க்கல. அவனும் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணல, நீங்களும் அவன்கிட்ட பேசலை. இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட். நீங்கள் ஏர்போர்ட்டில் போர்டிங்காக லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகேவும் அங்கே வந்திருக்கான். இப்போ நீங்கள் தான் லாஸ்ட்டாக போர்டிங் பண்ணணும். நீங்கள் ஜேகேவை பார்த்து
ஐ ஃபர்கிவ் யூ ஜங்குக் அப்படின்னு ஐஸில் அவ்வளோ பெயினோட, பட் உங்கள் ஃபேஸில் மட்டும் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கு. அதை பார்த்தோன்னையும் ஜேகேக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அவனுக்கு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி போகாதன்னு சொல்லணும் போல இருக்கு, பட் முடியல. ஐம் லெட்டிங் யூ கோ. இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த கண்மணி உன்னை தேடி வரமாட்டா. உன்னை மறக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் செத்தாலும் இந்த கண்மணி ஜங்குக்குன்ற வார்த்தையை அவன் வாயில் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவனை லாஸ்ட்டாக ஒரு வாட்டி டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் ஹக் பண்ணதும் அவனும் உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். லைக் இந்த ஹக் முடியவே கூடாதுன்ற மாதிரி. அப்போ 2 பேரோட ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் லெஃப்ட் ஆகுது. இப்போ நீங்கள் தான் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து குட் பை கண்மணிஸ் காதல் அப்படின்னு அவனை திரும்பி கூட பார்க்காம நேராக போர்டிங் பண்ணிட்டு ஃப்ளைட்குள்ளே போயிடுறீங்க. ஜங்குக் நீங்கள் போனதை அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்கான். என்னை மன்னிச்சிரு கண்மணி, என் கண்மணி எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு ஐஸில் டியர்ஸோட நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்கான். ஓகே பெட்டல்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சான்னு எனக்கு தெரில, பட் எனக்கு இந்த ஸ்டோரி போடணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி போட்டேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணலன்னு நம்புகிறேன். எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாமல் போகாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகேடா, த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு ஒன் ஷாட் வேணுனாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக த ஆர்ட் ஆஃப் ஃபேட் போட்டதுக்கு அப்புறம் கூட இன்னொரு மெம்பருக்கு ஒன் ஷாட் போட ட்ரை பண்ணுறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, லைக்கும் பண்ணுங்கள். பாய்.